இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்ண முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ். அவரோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவரோட பேட்டிங், அவரோட போலிங், எல்லா வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங்ல 49 பிளஸ் ஒரு 41, அதுக்கப்புறம் போலிங்லயும் விக்கெட்ஸ் எடுத்த விதம் அண்ட் எஸ்பெஷலி அவரோட கேப்டன்ஷிப், போலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிளாஸா இருந்தது. மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஷப் பண்ட் அவுட் ஆனோடனே அப்பவே அவர் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாரு. ஓகே, சந்து கிடைச்சதுடா மோனே, இப்போ பூர்வம் பாருன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போலிங் சேஞ்சஸை கொண்டு வந்தாரு. அண்ட் ஃபீல்ட் செட்டிங்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. செம மாசா இருந்ததுதான் சொல்ல முடியும். அண்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் விக்கெட் தாங்க. ஏன்னா டீக்கு அப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட்டை போட விட்டு இருந்தாரு பேட் கமின்ஸ். ஸோ இன்னும் ஒரு 5-6 ஓவர் எக்ஸ்ட்ராவா ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்டோ இல்ல ஜெய்ஸ்வாலோ, கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஈஸியா டிரால முடிஞ்சிருக்கும். 10 ஓவருக்கு முன்னாடியே கை குலுக்கிருப்பாங்க இந்த மேட்ச் டிரான்னு சொல்லிட்டு. ஸோ பண்டோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். முதல் முறை ஆஸ்திரேலியால போயிட்டு பெர்த்ல ஒரு செஞ்சுரி, இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயுமே 80 odd runs, கண்டிப்பா டிசர்வ் டு கெட் தட் 100. பட் ஸ்டில் இந்த யங் ஏஜ்ல இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன் சொல்லியே ஆகணும். ஆனா இன்னைக்கு என் பர்த்டே அப்போ குத்தாங்க பாருங்க ஒரு கிஃப்ட், மறக்கவே முடியாது. Magnificent. Sony finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா vs இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டே 5 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் மறுபடியும் சொல்லலாம். இந்த டெஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது மக்களே. புரியுதா உங்களுக்கு? பீயிங் அன் இந்தியன் ஃபேனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் ஃபேனா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த 5 டேஸுமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரெக்கார்ட் கிரௌட் இன் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஆப்வியஸ்லி இந்தியா வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில போய் விளையாடினாலும் ஃபேன் ஃபாலோயிங் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசூல் பண்ணிருப்பாங்க அந்த கிரவுண்ட் ஆட்கள், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா ஃபார் வின்னிங் திஸ் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா 184 ரன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கோர் கார்டை பார்க்கும் போதுல 184 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்களா, டாமினேட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது கிடையாது. ஃபுல் மேட்ச் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மேட்ச் வந்து எவ்வளவு டைட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி ரிசல்ட் வந்து டிராவை நோக்கி தான் போகுதுன்றது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து லைக் இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லும் போது ஒரு யூடியூபரா ஒரு ரிவ்யூவரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனலிட்டிக்கலாவும் யோசிச்சு பிராக்டிகலாவும் வந்து திங்க் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட் இந்தியா சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10% அதிகபட்சமா சான்ஸ் இருக்கு. அதுக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்கணும்ன்றதை கிளியர் கட்டா சொல்றோம். இதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்தியாவை ஹேட் பண்றோமோன்றது கிடையாது. இந்தியாவை ஹேட் பண்றதா இருந்தா எதுக்காக இந்த இந்தியா ஜெர்சியை போட்டுக்கிட்டு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன் நான்? அவசியமே இல்லைல்ல. அந்த வகையில நம்ம சில விஷயங்களை இந்தியன் ஃபேன்ஸா இருந்தா கூட பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். கேபால நம்ம வந்து சேஸ் பண்ணோம்னா அப்ப இருந்த பிரஷர் வேற. அப்போ வந்து யங் ரிஷப் பண்ட், அப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 2 முறை நம்ம தோத்துட்டோம். ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு பிளானோட ஒரு ஸ்கெட்சோட வந்திருக்காங்க. அண்ட் இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் பேட்ஸ்மேனோட ஃபார்ம் என்ன அப்போ கம்பேர் பண்ணும் போது, அப்பெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களாம் எப்படி விளையாடுவாங்கன்னு கூட தெரியாது ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் போலர்ஸ்க்கு. இந்த முறை பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 2-3 பேட்ஸ்மேனை நம்பிதான் இந்தியாவே இருக்காங்க. அப்படின்னும் போது அதுலயே ஒரு பாயிண்ட் வந்து அவுட். இந்த ஒரு 340 350 டார்கெட்லாம் வந்து சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் செகண்ட் ஆப்வியஸ்லி டே 5 விக்கெட் வந்து மெல்போர்ன்ல இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸே பண்ண முடியாது. இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேட்டிங் ஆடலாம், இல்லன்னு இல்ல, பட் ஸ்டில் அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இதுதான் மேஜரான பாயிண்ட். அதாவது இந்தியாவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் தாங்க, நம்ம சிட்டி ரோபோட் அவர் மட்டும் தான் இருக்காரு. அவர் மேக்ஸிமம் 5 விக்கெட் 6 விக்கெட் எடுக்க முடியுமா, உயிரை கொடுத்து போட்டு மிச்சம் இருக்க போலர்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, ரன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எடுப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற 4 போலருமே குவாலிட்டி போலர்ஸ்ங்க, 4 பேருமே விக்கெட் டேக்கர்ஸ். இந்தியாவுக்கு வெறும் பும்ரா மட்டும் தான் விக்கெட் டேக்கர். புரியுதா உங்களுக்கு? மிச்சர் ஸ்டார்க் இல்லைன்னா பேட் கமின்ஸ் வருவாரு, பேட் கமின்ஸ் இல்லைன்னா போலாண்ட் வருவாரு, போலாண்ட் இல்லைன்னா இந்த 5th டே விக்கெட்டை நேதர் லைன் எப்படி யூஸ் பண்ணாரு பாருங்க. இன்னைக்கு போட்ட 4 போலருமே மிகப்பெரிய த்ரெட். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து மேக்சிமம் ஆஸ்திரேலியா வின்னுக்கு போகலாம், இல்லைன்னா டிரா ஆகலாம் சொல்லி நேற்று ப்ரெடிக்ட் பண்ண ரீசன் இதுதான். புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு இனிமேதான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். கேபால வின் பண்ணது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அது கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். பட் இதே இந்தியா கேபால அச்சீவ் பண்ண மாதிரி இதே இந்தியா லாஸ்ட் டேல 60-70 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல 50 ஓவர் கூட விளையாடாம சுண்டிருக்காங்க. சோ அதுவும் நம்ம மைண்ட்ல இருக்கணும்னா ரீசன்ட் ஃபார்மையும் பார்க்கணும்ல. ஹோப்ஃபுல்லி இனிமேட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் விஜிலண்டா வந்து பாத்தீங்கன்னா சர்டைன் ஃபேன்ஸ் பார்ப்பாங்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒரு கோரிக்கையும் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அந்த வகையில சீரியஸ் அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போது இல்ல டக்குன்னு பும்ரா அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு 5 விக்கெட் எடுத்துட்டாரு. சோ கிட்டத்தட்ட வந்து என்ன 3 டெஸ்ட் மேட்ச்ல 5-4 எடுத்திருக்காரு. அன்பலிவபிள்ங்க. 4 டெஸ்ட் மேட்ச்ல 30 விக்கெட்டுங்க. லிட்டரலி இஸ் அ கோட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வேற லெவல்ல இருக்குல்ல? அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஈஸ் தி கரண்ட் கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது.
ஒரு பேட்ஸ்மேனா நீ ஈஸியா கூட ஆடிடலாம். ஒரு போலரா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது கைஸ். 4 டெஸ்ட் மேட்ச்ல 30 விக்கெட், இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அதுக்குள்ள அந்த மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் அவுட் ஆயிருப்பாருன்னு தெரியல. பட் ஸ்டில் ஹேட்ஸ் ஆஃப் டு விம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து போட்டு இந்தியாவை முடிஞ்சவருக்கும் கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்தாரு. பட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ரோஹிதா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் ரொம்ப காஷியஸா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நியூ பால்ல விக்கெட்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ பெருசா அந்த அளவுக்கு ரன் ரேட் இல்ல. ஒரு 16-17 ஓவர்ஸ் இருக்கும் தாக்கு பிடிச்சி ஆடிட்டாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தது. அப்போ கரெக்டா ரோஹித் அவுட் ஆனாரு பேட் கமின்ஸ் பால்ல. இம்மிடியேட்டா அதே ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அவுட் ஆகினார் பாத்தீங்களா கமின்ஸ். அங்கதான் வந்து டோட்டலா அந்த மொமெண்டமே பிரேக் ஆச்சு. ஏன்னா கேஎல் ராகுல் ஒரு கீ பிளேயர் இந்த ஒரு பர்டிகுலர் செட்டப்ல. அண்ட் பேட் கமின்ஸ் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு பாத்தீங்களா. அப்போ அந்த வின் பண்றோம் அப்படின்ற ஒரு அந்த ஆசை வந்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸை எப்படி இந்தியா ப்ரொலாங் பண்ண போறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட பார்த்துட்டு இருந்தோம். விராட் கோலியும் ஜெய்ஸ்வாலும் ஆடும்போது வழக்கம் போல விராட் கோலி ஒரு செஷனுக்கு முன்னாடி கரெக்டா அவுட் ஆனாரு. இத மாதிரி நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வீடியோல பேசியிருக்கேன். என்ன வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு டெஃபினட்டா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஐ ஹவ் அட்லீஸ்ட் மென்ஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை மென்ஷன் பண்ணிருப்பானா இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா விராட் கோலி அவுட் ஆகுது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டே, டீக்கு முன்னாடி ஒரு ஓவர், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர். புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, ஓகே இப்போ வந்து டீ டைம் வரப்போகுது, ஸோ விக்கெட்ஸ் விடக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல நீங்க அவுட் ஆனீங்கன்னா உங்க டீமை நீங்க அந்த இடத்துல விட்டு போற மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாவும் ஃபார்ம்ல இல்ல, அண்ட் டீமையும் வந்து பாத்தீங்கன்னா தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன்ல விட்டுட்டு போயிருக்காரு. இது உண்மையான ஒரு விஷயம். ஒரு ரியல் விராட் கோலி ஃபேன் இப்ப பாருங்க, எனக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. விராட் கோலி அடிச்ச ரன்ஸ் எல்லாம் சில்லறையை செதற விட்டு பார்த்தவலாம் நான். ஓகே, இன்னி வரைக்கும் விராட் கோலி மேல மரியாதை இருக்கு. ஏன்னா எவ்வளவு மேட்சஸ் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு. தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். இப்ப இருக்கிற விராட் கோலி என்ன பண்றாருன்றதை நம்ம கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். சும்மா நம்ம வந்து அவர் அடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்லங்கன்னு சொல்லி விட்டுருவீங்களா? அவர் அடிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் அவுட் ஆற டைமிங் இருக்கு பாத்தீங்களா. நான் திருப்பியும் சொல்றேன், அவர் அவுட் ஆற டைமிங் அவரை மட்டும் பாதிக்க மாட்டேங்குது, என்டையர் டீமே பாதிக்குது. அந்த மேட்சோட சிச்சுவேஷனே மாறுது. இததான் நான் ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டீக்கு முன்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி, டே முடியறதுக்கு முன்னாடி நீங்க அவுட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமென்ஷனே மாறிடும். ஏங்க 2-3 பால் தாங்க இருக்கு லஞ்சுக்கு முடிய, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி போய் விளையாடணுமாங்க? எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க எல்லாருமே. நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கலாம், ஆனா இல்ல எப்படி விளையாடினாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா விளையாடினாரு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. 38 ரன்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி ஃபிஷ் பண்ணாரு, அவுட் ஆயிட்டார்ல. இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி தான் நாங்க ஆடி இருக்கணும். அவருக்கு தெரியுது இல்லைங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து நம்ம பயங்கரமா வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் இது வந்து 6th 7th ஸ்டெம்புங்க. எப்படிங்க அந்த ஒரு ஷாட்டை வந்து ஒரு 3 பால்ஸ் இருக்கு லஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஆட முடியும்? அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னால. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கண்டிப்பா நம்ம சொல்லிதான் ஆகணும். ஆஸ்திரேலியா மீடியா இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களை வந்து நம்ம பெருசா மைண்ட்லயே எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு விராட் கோலினா யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. விராட் கோலி அச்சீவ்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு எவனா பிறந்துதான் வந்து அடிக்கணும். ஓகே, டெண்டுல்கருக்கு அப்புறம் இன்னைக்கு விராட் கோலி தான். ஓகே, ஓவராலா வந்து 8100. இட்ஸ் நாட் ஈஸி திங். இன்னைக்கு ஆஸ்திரேலியா மீடியாலாம் விராட் கோலியை பத்தி பேசுறானா அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அவனுங்களுக்கு. விராட் கோலியை வச்சுக்கிட்டு தான் அவனுக்கு பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த சீரீஸ்க்கு. ஓகே, அதனாலதான் அவனுக்கு கொஞ்சம் துட்டு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்ப இந்தியாவுக்கு எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா வருவானுங்களா, அதே மாதிரி திருப்பி வச்சு செய்வாங்களா இங்க இருக்கவங்களும்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். விராட் வேணா அந்த ஷோல்டர்ல இடிச்சது தப்பு இருக்கலாம், அதை நம்ம பேசிட்டோம். அதுக்காக ஆஸ்திரேலியா மீடியா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதுக்கு கண்டிப்பா பலன் அனுபவிப்பாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் ஒரு அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, சோ விராட் கோலி அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. சேம் மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ், அவர் டிஸ்மிஸ் ஆற அந்த டைமிங்ஸ் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹர்ட் ஆகுது பயங்கரமா. இதான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஆப்வியஸ்லி 33 for 3 நம்மதே வந்து பாத்தீங்கன்னா அந்த வின்னிங்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் ரிஷப் பண்டும் ஜெய்ஸ்வாலும் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க, அப்ளிகேஷன் காமிச்சாங்க. ரிஷப் பண்ட் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் விளையாடுற ரிஷப் பண்ட்டை நம்ம பார்த்திருக்கோம், ஆனா ஒரு மேட்ச் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல டிஃபென்ஸோட ஆன ரிஷப் பண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே வாஸ் கோயிங் குட். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் வந்து பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. இனிஷியலா அந்த ஒரு 80-70 பால்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆனாரு, அதுக்கப்புறம் சூப்பரா விளையாடினாரு. அப்பப்போ சில லாஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வந்தது. இட் ஹேப்பன்ஸ், ஏன்னா அவரும் ஒரு யங் கை, ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். இட் வில் ஹேப்பன், அது பிரச்சனை இல்ல. டீ வரைக்கும் எல்லாமே செமையா போயிட்டு இருந்தது. அந்த டீக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் உள்ள எடுத்துட்டு வந்தாரு பேட் கமின்ஸ், சும்மா போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு லூஸ் ஷாட் ரிஷப் பண்ட் அடிச்சாருங்க, அங்கதான் கேமே சேஞ்ச் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு நேரம் சூப்பரா விளையாடின ரிஷப் பண்ட் ஒண்ணுமே இல்லாத அரைக்குழி பாலை தூக்கிட்டு எடுத்துட்டு போய் கையில கொடுத்தாருன்னா ரொம்பவே ஒரு கடுப்பா இருந்துச்சு. அந்த டைம்ல கொஞ்சம் தரையிலையாவது ஆடி இருக்கலாம் அந்த ஷாட்டை. சோ இதுதான் சொல்ல வர, இந்த ஷாட் செலக்ஷன். இந்தியா வந்து அவுட் ஆடுறதெல்லாம் பாருங்க, டஃப் கண்டிஷன்ஸ்ல அவுட் ஆறாங்க. ஓகே, ஐயோ இது கஷ்டம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப கஷ்டங்க ஆடுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஓரளவுக்கு டீசென்டான பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலரே விக்கெட் எடுக்கலனாலும் நீங்க செட் ஆயிட்டு என்ன பண்றீங்கன்னா நீங்க தூக்கி விக்கெட்டை கொடுத்துடுறீங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த அவுட் ஆனாரு பாருங்க, ஃபிளட் கேட் ஓபன் ஆச்சு. பேட் கமின்ஸ் அவரோட கேப்டன்ஷிப் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த சந்துக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பாடுற உள்ள பூர்றன்ற மாதிரி
வேற லெவல்ல ஆக்சுவலா பண்ணிட்டு இருந்தாரு. டப்புனு ஸ்காட் போலாண்ட் எடுத்துட்டு வந்தாரு, ஜடேஜா விக்கெட் போச்சு, நேதன் லைன் வந்தாரு, நிதிஷ் ரெட்டி எடுத்தாரு. அப்பவே நம்மளுக்கு தெரியும் ரைட்டு சம்பவம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஜெய்ஸ்வால் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 2 சாலிடா டிராக்காக ஆடிட்டு இருக்காரு. இப்ப ஜெய்ஸ்வால் ஒரு சின்ன பையன், ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம அந்த 100 விட்டுட்டோம், செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம விட்டுறக்கூடாது, போற போக பார்த்தா ஆல் அவுட் ஆயிடுவாங்க போல இருக்கு, பேசாம நான் ஃபர்ஸ்ட் 100 அடிச்சிடுறேன்ற ஒரு சின்ன இன்டென்ட் அவர்கிட்ட இருந்தது. அது தெரிஞ்சது, ஏன்னா அவர் விளையாட ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. சோ அதை வந்து ஸ்மெல் பண்ணாரு பயங்கரமா பேட் கமின்ஸ், இவன் வந்து கொஞ்சம் ஷாட்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர் டாக்டிக் யூஸ் பண்றேன்னு சொல்லி செமையா போட்டு விக்கெட் எடுத்தாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு பர்டிகுலர் டிசிஷன், ஜெய்ஸ்வாலோட அந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டிசிஷன் தான். எஸ், கண்டிப்பா டிஃப்ளெக்ஷன் இருக்குங்க, டிஃப்ளெக்ஷன்லாம் இல்லாம கிடையவே கிடையாது. கண்டிப்பா அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பேட்ல பட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னோட ஒரே ஒரு கேள்வி, ஓகே, அந்த தேர்ட் அம்பையர் பயங்கரமான அறிவாளி, சூறாவளி, என்ன வேணா சொல்லிக்கோங்களேன், அந்த பங்களாதேஷ் அம்பையரை பார்த்தா ரியல் ஐஸ்ல பார்க்கும்போது அந்த ஒரு டீவியேஷன் இருந்தது. ஓகே, எனக்கும் தெரிஞ்சது அது பார்த்தோன்னே அவுட்டுன்னு. பட் என்ன ரூல்ஸ் இவங்க வச்சிருக்காங்க, டெக்னாலஜின்னு ஒண்ணு வச்சிருக்காங்களா? ஓகே, அந்த டெக்னாலஜி வந்து என்ன காமிச்சது? நிக்கோல எந்த ஒரு நிக்கும் காமிக்கல, கரெக்டா பிளாட் லைனா இருந்ததா? ரூல்ஸ் படி என்ன, அந்த பக்கம் ரெகுலர் அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா நீ ஓவர் டர்ன் பண்ணும். ஓவர் டர்ன் பண்றதுக்கு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஒரு பர்டிகுலர் டிஆர்எஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுல பிளாட் லைன் போது அக்கார்டிங் டு த ரூல்ஸ் ஆக்சுவலா நீ அந்த பிளாட் லைனை வச்சுதான் போயிருக்கணும். சரி, நான் டிஃபெண்ட் பண்ணல, ஆப்வியஸ்லி அது அவுட், இன்னைக்கு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அது கிளியரா பேட்ல பட்டுச்சுன்னு. ஆனா டெக்னாலஜி எரர் எடுத்துட்டு வந்து இங்க நான் வைக்கிறேன். இதே வேற ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஆச்சு, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை நம்பி தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்க. இந்த ஒரு டிசிஷன்ல எப்படி நேக்கடையில அவரால் எடுக்க முடியும்? இது வந்து ரொம்ப டெஸ்பரேஷனா இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு அந்த டிசிஷன் அவுட் புரிஞ்சுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எதுக்கு டெக்னாலஜி? அப்ப டெக்னாலஜி தூக்கி குப்பையில போடுங்களேன். ஆஸ்திரேலியால வச்சிருக்கீங்களா இந்த டிஆர்எஸ் நிக்கோமீட்டர், அதை வந்து தூக்கி எங்கேயாவது ஒரு காயலாங்கடையில கொடுத்தாவது அட்லீஸ்ட் 4 பேர் சம்பளம் வரும் போல இருக்கு. 4 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. இது ஏற்கனவே ஆயிருக்கு இந்த மாதிரி இந்த சீரீஸ்ல. ஹாட்ஸ்பாட்னு ஒண்ணு வச்சிருந்தானுங்க, அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடி, அதனால தூக்கிட்டாங்க. இப்ப அவனுக்கு யூஸ் பண்ற அந்த நிக்கோமீட்டர்லயும் ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. அப்ப ரூல் இஸ் ரூல் தானே. இன்னைக்கு சுனில் கவாஸ்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் சொன்னது என்ன தெரியுமா? அதே தான் நானுமே சொல்லுவேன். நீ அக்கார்டிங்லி ஒரு தேர்ட் அம்பையரா உனக்கு கொடுத்த ஆயுதம் என்ன? ஆப்வியஸ்லி டிஆர்எஸ். அந்த டிஆர்எஸ்ல பிளாட் லைன் தானே வந்துச்சு. அங்க இருக்கிற ரெகுலர் அம்பையர் வந்து நினைச்சு அவுட் கொடுத்துருக்க மாட்டானா? அதை நேக்கடையில பார்த்த அவன் ஏன் நாட் அவுட்னு கொடுக்குறான்? அப்ப நீ எப்படி வந்து அதை அவுட்னு சொல்லி கொடுக்கலாம்? என்னதான் டிஃப்ளெக்ட் ஆட்டுங்க, எதுக்கு அப்புறம் டிஆர்எஸ் இருக்குங்க? அப்ப இந்த டிஆர்எஸ் வந்து நாட் ட்ரஸ்டபிள் தானே அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த டிஆர்எஸ் நாட் ட்ரஸ்டபிள். இப்போ வந்து எச்சு காமிக்கும். இப்ப ஆகாஷ் தீப்கே எடுத்துக்கோங்களேன். எனக்கு ஆகாஷ் தீப்க்கு ஏதோ லைட்டா பேட்ல பட்டுச்சு, ஏன்னா அந்த பாலோட ரெட் மார்க் அதுல லைட்டா தெரிஞ்சது. ஆனா ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு, ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. தேர்ட் அம்பையர் என்ன டிசிஷன் கொடுத்தான்? லைட்டா அப்படி கிராஸ் ஆகும்போது லைட்டா ஒரு நிக் இருக்கு, அதனாலதான் நான் அவுட் கொடுத்தேன் தானே கொடுத்தான். அப்ப அவன் வந்து அதே நேக்கடையிலே சொல்லியிருக்கலாம்ல, இல்ல 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 அது வந்து நிக்கா இருந்தாலும் என் கண்ணுக்கு வந்து அது நிக்க மாதிரி தெரியல, ஒரு மாதிரி க்ளோஸா போச்சு அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? நான் டிஃபெண்ட் பண்ணல. ஜெய்ஸ்வால் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட். புரியுதா? ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, சில தற்கூறிங்க நீங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு நம்ம ரீசன் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்காக திருப்பி சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு நான் அவுட் தரேன். ஆனா என் பாயிண்ட் என்னன்னா, என்ன அளவுக்கு நீங்க வந்து அப்படி ஒரு டிஆர்எஸ் அப்படி ஒரு நிக்கோமீட்டர் வச்சிருக்கீங்க டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சீரியஸான ஒரு விஷயங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவுட்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா டெக்னாலஜி மூலியமா தான் நீ வந்து டிசிஷன் கொடுக்கணும், அம்பையர் ஓவர் டர்ன் பண்ணணும்னா. இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இதை பத்தி ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் அந்த விக்கெட் தேவை. ஓகே, இதுவே ஆப்போசிட்டா நடந்திருந்ததுன்னா, இதே மார்க் நிக்கலஸா இருக்கட்டும், இதே வந்து பாத்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்டா இருக்கட்டும், ஜிஸ் தட்டு தட்டு புட்டு அப்படின்னு ஏகப்பட்டது பேசியிருப்பாங்க. இது இருந்தனால சஞ்சய் மஞ்சுரேக்கர் கூட அதிசயமா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ஆக்சுவலா கிளியரா சொன்னாரு. சுனில் கவாஸ்கர் கொஞ்சம் ஹார்ஷா சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? எனிவேஸ் அது அவுட், அதனால அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஒரு டிஆர்எஸ்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த தேர்ட் அம்பையர் நேக்கடையில குத்தாம பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி மாதிரி. அதுதான், ஏன்னா அது டிசிஷன் கொடுத்ததுல தப்பு இல்ல, எனக்கு எதுவுமே இல்லை. இதே மாதிரி நீ எல்லாமே பாப்பியா? தட் இஸ் வாட் இஸ் மை கொஸ்டின். நிக்கு இதுல லைட்டா காமிச்சதுன்னா நீ அவுட்னு கொடுத்துருப்பல, நிக்கு காமிக்கலன்னும் போது நீ என்ன பண்ற? இல்ல டிவியேட் ஆச்சு, நான் அதுலயே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீ கொடுக்குற. அப்ப டெக்னாலஜியே தேவையில்லையே, ஸ்ட்ரைட்டாவே கொடுங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதுதான் இவ்வளவு டீப்பா இந்த விஷயத்த நான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றேன். சோ ஆப்வியஸ்லி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகும்போது தெரியும், ஓகே சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேதன் லைன் வந்து டப்புன்னு முடிச்சு விட்டாரு. ஃபீல் ஃபார் வாஷிங்டன் சுந்தர் ஒரு எண்ட்ல வந்து ஸ்டெடியா ஆடிட்டு இருந்தாரு. நிதிஷ் ரெட்டி ஆப்வியஸ்லி அந்த ஒரு பிரஷர்ல வந்தாரு. ஆனும்போது சம பால் அது ஃப்ரம் நேதன் லைன். ஹி வில் ஆல்சோ லேர்ன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிதிஷ் ரெட்டினால தான் இன்னைக்கு இந்தியா எவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ கூட இந்த கேம் முடிக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். சோ அந்த வகையில எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்தியாவை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. பிகாஸ் ஓரளவுக்கு எப்படியாவது டேக்கிள் பண்ணி வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி வந்தாங்க, கேச்சஸ் டிராப் பண்ணாங்க. சில
மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியா அட்லீஸ்ட் கேவ் சம் ஃபைட், அதை நான் சொல்லுவேன். பட் லாஸ்ட் டேல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், டிராக்கு போயிருக்கலாம், டிராவே பண்ணிருக்கலாம். சோ இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம விராட் கோலி பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை நம்ம ரோஹித் சர்மா கேப்டன் கிட்ட இருந்து. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேலிபர்ல எல்லாம் நம்ம இன்னுமே திருப்பில ரோஹித் நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்மளுக்கு தகுதியும் கிடையாது. திருப்பியும் சொல்ல வரேன், ஆஸ் யூடியூபரா, ஆஸ் ரிவ்யூவரா நான் அதை பேசிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கே ஆக்சுவலா இந்த மூமெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்டா தான் அடிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட லாஸ்ட் ஒரு 20 இன்னிங்ஸ் நம்மளோட ஸ்கோரை பார்த்தா கண்டிப்பா ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஓகேவா? சோ அதனால சிட்னி டெஸ்ட் எப்படி போய் யார் விளையாட போறா, யார் கேப்டன் பண்ண போறான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சொல்றது ரோஹித் சர்மா ஒரு டெஸ்ட் கெரியர் இஸ் ஆல்மோஸ்ட் டன்ன்றதாங்க தோணுது. மனசாட்சியோட நம்ம பேசணும். ஏன்னா எனக்கு அந்த மனுஷன் இப்படி வந்து மோசமா ஆடி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு போறதை வந்து எவ்வளவு நாள் தான் நம்மளும் பார்ப்போம். அவரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. இதை தான் நான் ஆக்சுவலா சொல்ல வரேன். அண்ட் தெரியலங்க, சிட்னி டெஸ்ட்ல சில சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கால தூக்கி அப்படி வச்சுட்டாங்க WTC ஃபைனல்ல. ஸோ அடுத்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா ஷூரா WTC ஃபைனல்ல கன்ஃபார்மா போய் சவுத் ஆப்பிரிக்காவை அங்க போய் மோதுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்தியன் டீம் பார்க்கும்போது தே டோன்ட் டிசர்வ் டு பி இன் WTC ஃபைனல். ஏன்னா நீ ஒரு போலரை நம்பி தான் போற, ஜஸ்பிரீத் பும்ரான்னு. ஓகே, அவர் வேணா சிட்டி ரோபோட்டா இருக்கலாம், இருந்தாலும் அவரும் மனுஷன் தாங்க. நீ ஒரு போலரை வச்சுக்கிட்டு எப்படியோ நம்ம T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம், எது வின் பண்ணிட்டோம், எல்லாமே தாண்டி கீண்டி வந்துட்டோம். திருப்பி வந்து அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு WTC ஃபைனல் வின் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இட் ஒன்ட் பி ஈஸி. ஏன்னா நம்ம கிட்ட பேட்டிங் ஃபெயிலியர், அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜெய்ஸ்வால் வந்து டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஓகே, KL ராகுல் கிட்ட நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவர் அடிக்க மாட்டாரு. இது பல முறை நடந்திருக்கு. ஓகே, அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அடிக்க மாட்டாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர் தான் நம்ம நம்பி இருக்கோம். ஜடேஜா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி இல்ல வாஷிங்டன் சுந்தர், இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான். ஆப்வியஸ்லி விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வாக்கிங் விக்கெட் பண்ணிட்டு முன்னாடி மாதிரி ஆடுறது இல்ல. அதிகபட்சம் 25-30 ரன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. சோ இப்படி ஒரு டீம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்கிற ஒரு டீம் இந்த BGTல 2-1 சொல்லி இவ்வளவு தூரம் தாண்டி வந்ததே பெரிய விஷயம். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த டீம் வந்து WTC ஃபைனல் போக தகுதியான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நாட். ஏன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா செம்மையா விளையாடி இருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு இப்ப செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுப்போம். இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றோம். அட் சேம் டைம் இந்தியாவுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். அவங்களையும் நம்ம பாராட்டுறோம். இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி Day 5 வரைக்கும் எடுத்துட்டு வந்து கேமை நிஜமாவே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சோ இந்தியாவுக்கும் சில அப்ரிசியேஷன் தரோம். அட் சேம் டைம் ஃபேக்சுவலா ரியாலிட்டி என்னன்றதும் நம்ம சில விஷயங்கள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட சில கருத்துக்கள் இருக்கும். ஓகே, உங்க ஐடியா வேற மாதிரி டிஃபர் ஆகலாம், என் ஐடியா வேற மாதிரி டிஃபர் ஆகலாம். அது கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஆனா நீங்க பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா டெஃபினட்டா விராட் அண்ட் ரோஹித் நாட் இன் தேர் பிரைம்ல. பிரைம்ன்றது கூட பாத்தீங்கன்னா பிரைம்ல இல்லாதவங்க ஒரு 40-50 ரன்ஸ் அடிப்பாங்க. பட் உங்களால சிங்கிள் டிஜிட்ஸ் தான் அடிக்க முடியுது கண்டினியூஸா போது. இதனால வந்து கண்ட்ரி பாதிப்பு அடையுதுல, உன் டீம் வின் பண்ண மாட்டேங்குதுல, இந்தியா வின் பண்ண மாட்டேங்குதுல. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது, இந்த நடுத்தருல விட்டு போயிட்டியாப்பான்ற மாதிரி நிலைமைகள் எல்லா தடவையும் வருது இல்ல. எல்லா தடவையும் ஒரு சின்ன பையன் சேவ் பண்ணுவானா, அந்த சின்ன பையன் ஜெய்ஸ்வால் சேவ் பண்ணுவானா, இந்த சின்ன பையன் நிதிஷ்குமார் சேவ் பண்ணுவானா, இந்த சின்ன பையன் வாஷிங்டன் சுந்தர் சேவ் பண்ணுவானா அப்படின்றத விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ரோஹித் சர்மா சேவ் பண்ணுவாரா, நம்ம கிங் ஆஃப் கிங்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் விராட் கோலி சேவ் பண்ணுவாரா, KL ராகுல் அவே கண்டிஷன்ஸ்ல சூப்பரா விளையாடுவார், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவர் சேவ் பண்ணுவாரா, ரிஷப் பண்ட் 2 முறை ஆஸ்திரேலியால கலகிருக்காரு, அவர் சேவ் பண்ணுவாரா, இப்படி தோணணும். நம்ம எல்லாமே இந்த சின்ன பசங்களை நம்பி தான் இருக்கோம். அந்த சின்ன பசங்க தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளஸ் மேஜரா ஜஸ்பிரீத் பும்ரா. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சிட்னி டெஸ்ட் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? 5 டேஸ் போச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். சோ நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.